இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆளு போய் எக் ரைஸ் ஆர்டர் பண்றாரு. எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா இவர் ஆல்ரெடி 3 டிஷ்ஷை சாப்பிட்டாரு. அவர் பாட்டுக்கு லைனா ஒரு டிஷ்ஷா வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்காரு. இவர் சாப்பிட்றத பார்த்துட்டு அங்கிருந்து ஒரு வயசானவர் எல்லாத்தையும் கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. அங்கிருந்து சின்ன குழந்தை அங்க இருக்கிற மெனுவை பார்த்துட்டு தான் இவர் எல்லாம் லைனா ஆர்டர் பண்றாருன்னு புரிஞ்சுக்குது. அடுத்து மெனு பாக்குறாரு. அடுத்து என்ன ஆர்டர் பண்ணான்னு ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு வார்ம் அப் பண்ற மாதிரி அவர் கழுத்து சுத்துறாரு. இவர் சாப்பிட்றது அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே மும்மரம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல மொத்தம் 20 டிஷ், அவர் ஆல்ரெடி 17 டிஷ் சாப்பிட்டாரு. அங்கிருந்து அவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, இவர் எப்படி இவ்வளவு சாப்பிட்றாருன்னு. அங்கிருந்த வயசானவர் வெளியே போய் அந்த வீதியில இருந்த எல்லாத்தையுமே கடைக்கு கூட்டிட்டு வராரு. எல்லாருமே இவர் சாப்பிட்றது ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் நூடுல்ஸ் வருது. அங்க எல்லாருமே லைட்டா சத்தம் போட ஆரம்பிப்பாங்க. அங்கிருந்து பெரியவர் எல்லாரும் அமைதியா இருங்க, யாரும் சத்தம் போடாதீங்க அப்படிங்கிறாங்க. அவரும் கண்ணாடி கழட்டி வச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இங்க இவர் எவ்வளவு வேகமா சாப்பிட்றாரோ அதை விட வேகமா அவர் அத்தனை டிஷ்ஷையும் அந்த கடை ஒன்று சமைக்கணும். ஆனா இவருக்கு நம்பிக்கையில இவர் அந்த 20 டிஷ்ஷி சாப்பிடுவார்னு. அவர் 18வது டிஷ்ஷில் கிவ் அப் பண்ணிடுவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இந்த நூல்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் கையை கொஞ்சம் லூஸ் பண்றாரு. எல்லாரும் இவர் இதோட கிவ் அப் பண்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 19 டிஷ்ஷை ஆர்டர் பண்றாரு. இந்த பக்கம் கடையோட ஓனரும் உங்க ஒய்ஃப் வேகமா சமைக்கிறாங்க. அந்த 19வது மீல்ஸையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே அந்த மீல்ஸை சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அந்த மீல்ஸை சாப்பிட ரொம்பவுமே கஷ்டப்படுறாரு. பக்கத்துல இருக்க சாப்ஸ்டிக்கும் கீழே விழுந்துரும். உடனே அங்க இருந்து ஒரு லேடி தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை குடிச்சிட்டு மீண்டும் அவர் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியா அந்த மீல்ஸ் அவர் சாப்பிட்டுருவாரு. அந்த லேடி கடைசி டிஷ்ஷை சமைக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அந்த ஆளுக்கு நம்பிக்கை இல்ல, கடைசியா ஆர்டர் வரும்னு. இவரும் சாப்பிட்டு முடிச்சு அந்த கடைசி டிஷ்ஷை ஆர்டர் பண்ணிடுறாரு. அந்த கடையோட ஓனரும் லேடியும் அவசரமா சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டிஷ்ஷை சர்வ் பண்ணிடுறாங்க. அவரு சாப்பிட்றதுக்கு அதை ரொம்பவுமே கஷ்டப்படுறாரு. எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க அவர் அதை சாப்பிடுவாரா மாட்டாரான்னு. அவரை எல்லாருமே அங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. அவரும் அந்த மீலை எப்படியோ கஷ்டப்பட்டு சாப்பிட்டுருவாரு. அவரை சாப்பிட்டு முடிச்சோடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவருக்காக கைத்துட்டாங்க. அந்த கடையோட ஓனர் நன்றி சொல்றாரு இங்க இருக்கிற எல்லா டிஷ்ஷையும் சாப்பிட்டதுக்கு. அவர் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு.